வணக்கம். காலம் எல்லாம் கதைகள் சேனல்ல நான் ஆதித்த கரிகாலன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல போறேன். இது நரசிம்மா அவர்கள் சங்கதாராங்கிற நாவல்ல எழுதின முகவுரையாகும். அதுல அவர் அழகா ஆதித்த கரிகாலன் பேசுற மாதிரி அவருடைய கருத்துக்களை நல்லா சொல்லியிருப்பாரு. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆதித்த கரிகாலன் பேசுகிறேன். உங்களுக்கு என்னை தெரிந்திருக்கும். நான் தான் சுந்தர சோழனின் மூத்த மகன், பாண்டியன் தலையை கொய்த மாவீரன், குந்தவையின் குந்தவையின் அண்ணன், அருண்மொழி அதாவது ராஜராஜ சோழனின் அண்ணன், குந்தவையின் அண்ணன். அப்பா, ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன செய்யறது? பொம்பளைங்களோட பெயரை சொல்லி அவங்களோட தந்தை, சகோதரன், கணவன், மகன்னு சொன்னாதானே இனம் கண்டுக்கிறீங்க. காரணம், தமிழர்களின் வாழ்வே பெண்களை சுத்தித்தான் அமைஞ்சிருக்குது. கண்ணகிக்கு அடுத்தபடியா ஔவை பாட்டிக்கு அப்புறம் என் தங்கை குந்தவை தானே உங்களுக்கு அதிகம் அறிமுகமானவள். என்னை பற்றிய கதைக்கு என்னையே முகவுரை எழுதச் சொல்லி பணித்திருக்கிறார் நாவலாசிரியர் காலசக்கரம் நரசிம்மா அவர்கள். இலக்கியவாதிகள் மீதும் சரித்திர பேராசிரியர்கள் மீதும் எனக்கு நம்பிக்கை போய் பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன. ஐயாகாள், அம்மணிகாள் நான் கடம்பூர் மாளிகையில கொலை செய்யப்பட்டதா சொல்லி என்னைய பற்றிய பல உண்மைகளை அவங்க இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க. என்னை கொலை செய்தது இன்னார் என்று 1000 வருடங்கள் மேலாகியும் இன்னும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால இந்த உலகத்தின் மீதே நம்பிக்கை இழந்து மனபாரம் தாங்காமல் நிம்மதியின்றி உழன்று கொண்டிருக்கிறேன். மனம் இன்னும் அமைதி அடையவில்லை. என் கொலை வழக்கு ஒரு தோலா வழக்கு. அதென்ன தோலா வழக்கு? உங்களுக்கு தெரியாதுல்ல, சொல்றேன் கேளுங்க. தோலா வழக்குன்னா நிலுவையில் உள்ள, முடியவே முடியாத, தீரவே தீராத வழக்கு. அதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. கள்வனாக இருந்து வைணவ அடியாராக மாறிய திருமங்கை மன்னன் ஒருமுறை திருவரங்க கோவில் மதில் சுவரை கட்ட வேண்டி நாகை புத்த விகாரத்திலிருந்து ஸ்வர்ண புத்த விகாரத்தை களவாடி சென்று விட்டாராம். திருக்கண்ணங்குடிங்கிற ஊரை அடைந்த போது இரவு ஆகிவிட்டது. புளிய மரம் ஒன்றின் கீழ் அன்றைய இரவை கழிக்க நினைத்த திருமங்கை மன்னன் அருகில் இருந்த வயல்வெளி ஒன்றில் ஸ்வர்ண புத்த விக்கிரகத்தை புதைத்துவிட்டு அந்த புளிய மரத்தை பார்த்து, ஏ புளிய மரமே, நீதான் இந்த விக்கிரகத்துக்கு காவல். அது காணாமல் போனால் அதற்கு நீயே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிம்மதியா உறங்க போயிட்டாரு. மறுநாள் காலையில திருமங்கை மன்னன் எழுவதற்கு முன்பாகவே வயலுக்கு உரிமையாளன் தன்னோட நிலத்தை உழ ஆரம்பிக்கிறாரு. காவல் இருந்த உறங்கா புளிய மரம் தன்னுடைய இலைகளை திருமங்கை மன்னன் மேல உதிர்த்து அவரை எழுப்பிருச்சு. நிலைமையை கண்டுகொண்ட திருமங்கை மன்னன், விக்கிரகம் வயலின் உரிமையாளன் கண்களில் பட்டால் அவன் அதற்கு உரிமை கொண்டாடுவானே அப்படின்னு கவலை கொண்டு சும்மா வச்சுல அவங்ககிட்ட போய் மல்லுக்கு நிக்கிறாரு. இந்த நிலம் என்னுடையது, இதில் நீ எப்படி உழலாம் அப்படின்னு அவனை அதட்டுறாரு. திடுக்கிட்டு போன அந்த வயலுக்கு சொந்தக்காரன் இவரிடம் எதிர்வாதம் புரிகிறான். ஐயோ, இது என்னோட நிலைமையா? இல்ல, என்னோட நிலம் தான் அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இது என் நிலம், உன்னிடம் ஆதாரம் இருந்தால் என் மீது வழக்கு தொடுத்து இது உன்னுடையது நீ நிரூபணம் செய் பார்க்கலாம் அப்படின்னு திருமங்கை மன்னர் சொல்றாரு. வயலின் உரிமையாளனும் உடனடியா ஊருக்குள்ள போறான். தகுந்த ஆதாரங்களோட திருமங்கை மன்னன் மீது வழக்கு தொடுக்கிறதுக்காக வர்றாரு. அதுக்குள்ளாக திருமங்கை மன்னன் வயல்ல ஒளிச்சு வச்சிருந்த சுவர்ண விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு தன் வழியே போயிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த பக்கம் திருக்கண்ணங்குடி பக்கமே அவர் போகல. அவர் மேல வயலுக்கு சொந்தக்காரன் தொடுத்த வழக்கு மட்டும் இன்னும் நிலுவையில இருக்குது. இந்த மாதிரி முடியவே முடியாத, தீரவே தீராத வழக்கினை தோலா வழக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப புரியுதா என் கொலை வழக்கை நான் ஏன் தோலா வழக்குன்னு சொன்னேன்னு? என் மரணத்தை பற்றிய சரித்திர குறிப்புகளை கேட்க கேட்க வேதனையாகவும் இருக்கிறது, சிரிப்பாகவும் இருக்கிறது. ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, நான் வானுலகை பார்க்கும் ஆசையினால் ஆதித்தன் அஸ்தமனத்தை அடைந்தான், உலகில் கலி என்னும் காரிருள் சூழ்ந்தது அப்படின்னு திருவாலங்காட்டு செப்பேட்டுகள்ல என் மரணத்தை பத்தி தவறு என் கொலையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதென்ன அபத்தம்? அனைவருக்கும் சோழ நாட்டின் மீது ஆசை, எனக்கு மட்டும் வானுலகம் மீது ஆசையா? பாண்டியன் தலையை கொய்தவன் என்று சோழ மக்களால் போற்றப்பட்டு நான் அரியணையில் ஏறும் நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த என் அன்பான குடிமக்களை விட்டுவிட்டு நான் ஏன் வானுலக பதவியின் மீது நாட்டம் கொள்ள வேண்டும்? எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். கடந்த 1000 வருடங்களுக்கு மேலாக நீதி கிடைக்கும் என்று காத்திருக்கிறேன். சரித்திர பேராசிரியர்கள் பலர் என்னை மிகவும் கேவலமான முறையில் ஏமாற்றிவிட்டனர். என் நெஞ்சம் குமுறுகிறது. என் அருண்மொழியின் வீரத்தை இமயமலை அளவுக்கு எழுதிவிட்டு எனது வீரத்தை எள்ளளவாக்கி எனக்கு நியாயம் கிடைக்காமல் செய்துவிட்டனர். ஏதோ நான் பாண்டியனின் தலையை கொய்து விட்டதால் அந்த நாட்டு ஆபத்து உதவிகள் பழிவாங்க என்னை கொன்றுவிட்டனர் என்கிறார்கள். ஏன்? நான் என் சிறிய பாட்டன் உத்தமசீலியின் தலையை பந்தாடிய வீரபாண்டியனின் தலையை கொய்தே தீருவேன் என்கிற என் சபதத்தைத்தானே நிறைவேற்றினேன்.
அதை பற்றி ஏன் எந்த சரித்திர பேராசிரியரும் மூச்சு விடவில்லை? நான் மிகவும் எதிர்பார்த்திருந்த அமரர் கல்கியும் என் மரணத்தை மேலோடு குறிப்பிட்டுவிட்டு அந்த கொலை பழியை பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள் மீது போட்டுவிட்டார். பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளுக்கு என்னை விட அருண்மொழியை கொல்வதுதானே எளிது. அவன் பாண்டிய நாட்டை ஆதரித்த ஈழத்தில் அல்லவா வெகுகாலம் தங்கியிருந்தான். ரவிதாசன் என்பவனை பாண்டிய நாட்டு ஆபத்துதவி என்று கூறி அவன்தான் கொலைகாரன் என்று தீர்ப்பு கூறி அவசரமாக என் கொலை வழக்கை முடித்து விட்டார்கள். ரவிதாசன் பாண்டிய நாட்டு ஆபத்து உதவி என்றால் உடையார் கோவில் கல்வெட்டில் ஆதித்த கரிகாலனை கொன்றதை பற்றி குறிப்பிடுகையில் துரோகிகளான ரவிதாசனாகிய பஞ்சவன் பிரம்மாதிராயன் அவன் உடன் பிறந்தோன் சோமன் சாம்பவன் என்று செதுக்கப்பட்டுள்ளதே. இதற்கு என்ன பொருள்? ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டைச் சேர்ந்தவன்தான் துரோகம் செய்ய முடியும். அண்டை நாட்டுக்காரன் எப்படி ஒரு நாட்டுக்கு துரோகி ஆவான்? அவன் பகைவன் அல்லது விரோதி என்ற பெயரை அல்லவா தாங்கி நிற்பான். விரோதம் வேறு, துரோகம் வேறு என்பதை நான் வேறு உங்களுக்கு விளக்க வேண்டுமா என்ன? அப்படி ரவிதாசன் தான் என்னை கொலை செய்தான் என்றால் அனிருத்தர் பிரம்மராயர் ஓய்வு பெற்ற பிறகு எதற்காக அவனுக்கு சோழ அரசில் பெரும் பதவி அளிக்கப்பட்டது? ரவிதாசன் பஞ்சவன் பிரம்மாதிராயன் என்கின்ற பெருமையுடன் அல்லவா விளிக்கப்பட்டான். பிரம்மாதிராயன் என்பது சோழ அரசில் பெரும் பதவியில் உள்ள அந்தணர்களைத்தானே குறிக்கும். அனிருத்தரும் பிரம்மாதிராயன் என்றுதானே அழைக்கப்பட்டார். என்னை கொலை செய்தவனாக கருதப்படும் ரவிதாசனுக்கு எதற்காக பிரம்மாதிராயன் பட்டம் தரப்பட்டது? சரி, ரவிதாசன் அந்தணன். அந்தணர்களுக்கு சோழ நாட்டின் நீதிப்படி மரண தண்டனை கிடையாது என்றும் அதனால்தான் என்னை கொன்ற ரவிதாசன் என்கிற அந்தணனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் சரித்திரத்தை கரைத்து குடித்த ஒரு மேதாவி. அப்படியென்றால் சோழர்கள் படையெடுத்து சென்ற போதெல்லாம் அண்டை நாட்டு அந்தணர்களையும் பெண்களையும் கொன்று குவித்து சோழ அரச குடும்பத்தினர் செய்த தகாத செயல்கள் விரும்பத்தக்கவை அல்ல என்று அதே சரித்திர பேராசிரியரே மற்றோரிடத்தில் சான்றுகளுடன் தெரிவித்திருக்கின்றாரே. அந்தணர்களை கொன்றதால் ஏற்பட்ட சோழ பிரம்மஹத்தி என்கிற பாபத்தை கழிக்கத்தானே அரச குடும்பத்தினர் பல விண்ணகரங்களையும் சிவாலயங்களையும் எழுப்பினார்கள். சோழ நாட்டு அந்தணர்களைத்தான் கொல்லக்கூடாது, எதிரி நாட்டு அந்தணர்களை கொல்லலாம் என்று வேறு யாராவது மேதாவி கூறினாலும் கூறுவார். அப்படியென்றால் நீங்கள் தானே கூறுகின்றீர் ரவிதாசன் பாண்டிய நாட்டு ஆபத்து உதவி என்று. பாண்டிய நாட்டு அந்தணனான அவனுக்கு மரண தண்டனை விதித்தால் என்ன தவறு? அவனுக்கு மரண தண்டனைக்கு பதிலாக பதவிதானே தரப்பட்டது. இந்த ரவிதாசன் யார் என்று எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? பஞ்சவன் ரவிதாச பிரம்மாதிராயன் பாண்டிய நாட்டவன் இல்லை. பஞ்சவன் என்பது சோழ நாட்டு அரச குடும்பத்து அடைமொழியாகும். அரச குடும்பத்து அடைமொழியான பஞ்சவன் எதற்காக பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிக்கு வழங்கப்பட்டது? பஞ்சவன் என்று எதற்காக சோழ அரச குடும்பத்தின் சில உறுப்பினர்களுக்கு அடைமொழி தரப்பட்டது? இதன் மூல காரணத்தை ஆராய்ந்தாலே போதும், என்னை கொலை செய்த நபரை எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ஆனால் யாருமே அதை செய்ய முற்படவில்லையே. அடுத்ததாக என் தந்தை சுந்தர சோழருக்கு பிறகு பதவிக்கு வந்த கண்டராதித்த தேவரின் மகன் உத்தம சோழன் தான் என்னை ஆளை வைத்து கொன்றுவிட்டதாக சிலர் கூறுகின்றனர். சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம். அவனுக்கு பிறகு பதவிக்கு வந்த என் அருமை தம்பி அருண்மொழி ராஜராஜ சோழன் என்னை கொன்ற ரவிதாசனுக்கும் மற்றவர்களுக்கும் ஏன் மரண தண்டனை விதிக்கவில்லை? அவன் சொத்துக்களை பறித்து கொண்டு நாட்டை விட்டு வெளியேற்றினானே அன்றி என் மீது உண்மையான சகோதர வாஞ்சை கொண்டிருந்தால் உண்மையில் அவன் ரவிதாசனை கொன்றிருக்க வேண்டாமா? ரவிதாசனை கொண்டு உத்தம சோழன் என்னை கொலை செய்தான் என்றால் தான் பதவிக்கு வந்ததும் அவனுக்கு அரசியல் பதவி கொடுத்து மரியாதை செய்வானா? இதனால் மக்கள் மனதில் சந்தேகம் ஏற்பட்டிருக்காதா? ரவிதாசன் அந்தணனாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருப்பின் அவனால் பஞ்சவன் என்கிற அரச குடும்பத்து அடைமொழியை வைத்திருக்க முடியாது. சோழ நாட்டு அரச குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே உரித்தான பஞ்சவன் என்கிற அடைமொழி எதற்காக ரவிதாசனுக்கு வழங்கப்பட்டது? ரவி என்கிற வடமொழி சொல்லுக்கு ஆதித்தன், கதிரவன், பிங்களன் என்று பல அர்த்தங்கள் உண்டு. என்னை உண்மையில் கொன்றது யார்? என் கொலை எங்கே நடந்தது? பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளால் என் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்து கொண்ட சோழ அரசு வேளக்கார படைக்கு நிகரான ஒரு பாதுகாப்பு படையை எனக்கு ஏன் வழங்கவில்லை என்கிற கேள்விகளுக்கு இதுவரை பதில் இல்லை. இலக்கியவாதிகளும் சரித்திர பேராசிரியர்களும் தங்கள் எண்ணப்படி எழுதி பல உண்மைகளை திரித்து எனக்கு நீதி கிடைக்காமல் செய்துவிட்டனர். உண்மையை கண்டுபிடிக்க அமரர் கல்கியும் பிரயத்தனப்படவில்லை. நமக்கு எதற்கு வம்பு என்று
பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள் மீது பழி போட்டுவிட்டு நந்தினி, ஆழ்வார்க்கடியான் என்று தனது கற்பனை கதாபாத்திரங்களை உருவாக்கி தனது பொன்னியின் செல்வனை மிக அழகாக எழுதிவிட்டார். ஆனால் அன்னாருக்கு அனந்த கோடி வந்தனங்கள். அவர் மட்டும் பொன்னியின் செல்வனில் என்னை பற்றி குறிப்பிடாமல் போயிருந்தால் நான் கொலை செய்யப்பட்ட விவரமே அநேகம் பேருக்கு தெரியாமல் போயிருக்கும். யாராவது ஒருவர் உண்மை கொலையாளியை கண்டுபிடிப்பாரா என்று கடந்த 1000 வருடங்களுக்கு மேலாக காத்திருக்கிறேன். ஐயா, கொலை செய்த நபரை கூட கண்டுபிடிக்க வேண்டாம். நான் எதற்காக கொலை செய்யப்பட்டேன் என்கிற உண்மையை தெரிவித்தால் கூட போதும். மனபாரம் நீங்கியவனாய் என் ஆன்மா கடைத்தேறும் வழியை நான் பார்த்திருப்பேன். ஆனால் ஒரு அனுமானம் செய்யக்கூட யாருக்கும் துணிவில்லையே. நான் 16 வயதில் கொல்லப்பட்டு விட்டதாக சிலர் தவறான தகவல்களை பரப்பியுள்ளனர். எனக்கு அழுவதா சிரிப்பதா என்றே புரியவில்லை. என்னை விட என் தங்கை குந்தவை 2 வயது இளையவள். அவள் அருண்மொழியை விட 4 வயது பெரியவள் என்றும் தவறாக குறிப்பிட்டு உள்ளனர். அருண்மொழியை வளர்க்கும் பொறுப்பை குந்தவை முழுவதுமாக ஏற்றாள் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அப்படியென்றால் 4 வயதிலா குந்தவை தன் தம்பி அருண்மொழியை கவனித்துக் கொண்டாள்? 4 வயது சிறுமியால் ஒரு கைக்குழந்தையை பார்த்து கொள்ள முடியுமா? என்னை கேளுங்கள். வீரபாண்டியன் தலையை கொய்தபோதே எனக்கு 26 பிராயங்கள் பூர்த்தியாகிவிட்டன. வடபுல சேனநாயகனாக இருந்த நான் கொலை செய்யப்பட்ட போது எனக்கு 28 பிராயங்கள் முடிந்துவிட்டன. என்னை விட 2 வயது இளையவள் குந்தவை என்றால் நான் இறக்கும்போது அவள் 26 பிராயங்களை கடந்திருக்க வேண்டும். நான் இறக்கும்போது அருண்மொழி 14 பிராயங்களை கடந்திருந்தான். நானும் அருண்மொழியும் சந்தித்து கொண்டதே அரிது. அவன் கைக்குழந்தையாக இருந்தபோது அவனை பார்த்திருக்கிறேன். அவன் ஈழத்தில்தானே பெரும்பாலும் தங்கியிருந்தான். அருண்மொழியை கதாநாயகனாக போற்ற வேண்டி என்னை மூர்க்கனாகவும் குரூபியாகவும் சித்தரித்து விட்டனர் இலக்கியவாதிகள். சற்று கருமையாக இருந்தாலும் நானும் கம்பீரமாக இருப்பேன். என் தாய் மலையமான் மகள் வானவன் மாதேவியைப் போல் குந்தவையும் அருண்மொழியும் என் தந்தை சுந்தர சோழனின் அழகை கொண்டிருந்தனர். என் பாட்டியும் சுந்தர சோழனின் தாயுமான வைதும்பராயர் மகள் கல்யாணி அதிரூபவதி. நான் சுத்த வீரன். என் வீரம் அருண்மொழியின் வீரத்துக்கு சளைத்ததல்ல. என்னை கண்டு பாண்டியரும் சாளுக்கியரும் நடுங்கினர். ஆனால் என்ன காரணத்தாலோ சரித்திர பேராசிரியர்களுக்கு என்னை பிடிக்கவில்லை. நம்பிக்கையை நான் அநேகமாக இழந்துவிட்ட நிலையில் ஒரு பத்திரிகையாளரான இந்த நாவலாசிரியர் என் தோலா வழக்கை முடித்து வைக்க முற்பட்டிருப்பதை எண்ணி மகிழ்கிறேன். இளவரசுகளின் அங்கங்களை வருணிப்பது, குதிரை சவாரியில் கதாநாயகனை அறிமுகப்படுத்தி அவனை போற்றி புகழ்வது, குளம்படி சத்தம், வாட்கள் உரசும் ஒலி என்று வழக்கமான சரித்திர ஆசிரியர்கள் கடைபிடிக்கும் நியதிகளை விட்டொழித்து ஆதாரங்களை தேடி அலைந்து எனக்கு நீதி கிட்ட வேண்டும் என்பதற்காகவே பாடுபட்டுள்ளார். வழக்கமான கதாசிரியர்கள் போல ஒரு கதாநாயகன் கதாநாயகியை உருவாக்கி அவர்களை சுத்த சத்துவ பொருளாக்கி அவர்களை மையமாக வைத்து ஒருதலை பட்சமாக கதை புனையவில்லை இவர். இவருடைய இந்த கதையை ஒரு புதினமாக பார்க்காதீர்கள். ஒரு புனிதமான முயற்சியாக பாருங்கள். ஒரு பத்திரிகையாளனாக உண்மையை சேகரித்திருக்கின்றார், அவ்வளவே. அவரது கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாததும் உங்களது விருப்பம். அவர் எனக்காக இந்த உண்மைகளை எழுதியிருக்கின்றாரே தவிர உங்களுக்காக அல்ல. கடைசி நம்பிக்கையுடன், ஆதித்த கரிகாலன். நன்றி, வணக்கம்.